அன்பு உள்ளங்களே வணக்கம். தமிழை எல்லாரும் படிச்சிருக்கணும். ஆங்கில மீடியத்தில் படிச்சிருந்தாலும் சரி, தமிழ் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? நம் தாய்மொழி தமிழ். அந்த தமிழில் 247 எழுத்து இருக்கே அப்படின்னு பயந்துக்கிட்டே யாரும் படிக்கிறது இல்லை. அப்படி இல்லை, அதில் இருக்க குறைந்த எழுத்துக்களை வச்சு நிறைய நம்ம படிக்கலாம், எழுதலாம். தமிழ் எழுத்துக்களில் முதல்ல 54 எழுத்துக்கள் தான் இருந்திருக்குது. புலவர்கள் தமிழ் சங்கம் முதல்ல வச்சிருக்கும் போது. ஆனால் தமிழ் சங்கங்கள் வளர வளர எழுத்துக்கள் கூடியிருக்கு, எழுத்துக்கள் மாறுதலாகி இருக்குது. அதனால் எழுத்துக்களை 1970களில் கூட நம்ம தமிழக அரசு இந்த லைக்கை எல்லாம் கூட மாற்றுச்சு. அந்த மாதிரி மாற்றப்பட்டதுனால எழுத்துக்கள் அதிகமாகிடுச்சு. பரவாயில்ல. தமிழை எப்படி உச்சரிக்கணும், ஒவ்வொரு எழுத்தையும் எப்படி சேர்த்து படிக்கணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால், எப்படி உருவாயிருக்கு இந்த ஒலி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியாக படிச்சுக்கலாம். இப்போது நான் தமிழ் சொல்லிக் கொடுக்க போகிறேன். எனக்கு அந்த தொடர்ந்து இதை சேர்த்து போட தெரியல. அதனால் இது ஒரு காட்சியாகவும் வீடியோவாகவும் இன்னொரு அடுத்த வீடியோவில் தமிழ் எப்படி சொல்லி கொடுக்கணும் இதை சேர்ந்தே போட்டிருக்கேன். தொடர்ந்து பாருங்கள். தமிழ் மொழியை கற்றுக்குங்க, படிங்க, சொல்லுங்க. சரியா? குழந்தைகளுக்கும் எப்படி சொல்லிக் கொடுக்கலாம்னு நீங்களே புரிஞ்சு சொல்லிக் கொடுங்க. நன்றி, வணக்கம். தொடர்ந்து பாருங்கள். அடுத்த வீடியோவில் தமிழ் தான் சொல்லித்தரேன்.